வணக்கம் மகளே. நம்ம கார்த்திக் கதையில மே 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி வந்துட்டு சந்திரா கிட்ட சொல்றாங்க, இங்க பாருடி, நாளைக்கு ரேவதிக்கு நலங்கு வைக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனா அந்த டிரைவர் பையன் ஏதாவது ஒரு வகையில இந்த நலங்க நிப்பாட்டுறதுக்காகவோ இல்ல அவனே ரேவதிக்கு நலங்கு வைக்கிறதுக்காகவோ ட்ரை பண்ணுவான். சோ என்ன ஆனாலும் சரி, அவன் மட்டும் நாளைக்கு இங்க வரக்கூடாது அப்படின்னு வில்லி கிட்ட சொல்றாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க அவங்க அக்கா கிட்ட, அக்கா, என்கிட்ட நீ பொறுப்பை ஒப்படைச்சிட்டியல்ல, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு நடக்க போற அந்த நலங்குல கண்டிப்பா அந்த டிரைவர் பையன் நம்ம வீட்டு பக்கம் வரவே மாட்டான். அவனை வேறு ஒரு விஷயத்துல அவனை பிஸியா இருக்க வைக்கிறேன். அவன் கண்டிப்பா அந்த விஷயத்த தேடுறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் வரவே மாட்டான். நான் பாத்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, சூப்பர் சந்திரா, சரி, என் தங்கச்சி என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டா, இதுக்கப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. வில்லி நினைக்கிறாங்க, டே டிரைவர் பையலே, என்கிட்ட இருந்து என் புருஷனை பிரிச்சியல்ல, அதுக்கு பழிவாங்குற நோக்கமா தான் நான் இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். ரேவதிய உன்கிட்ட இருந்து முழுசா பிரிக்கணும். ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் இல்ல. அவளுக்கு பழைய ஞாபகங்கள் இல்ல அப்படின்னாலும் நீ ஏதாவது ஒரு வகையில அவளுக்கு பழைய ஞாபகங்களை கொண்டு வர மாதிரி நிறையவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. சோ நான் கண்டிப்பா விட மாட்டேன். உன்கிட்ட இருந்து ரேவதியை பிரிக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அக்காவே எனக்கு பயங்கர சப்போர்ட்டோட இருக்கா. சோ கண்டிப்பா நான் நினைக்கிறத நிறைவேற்றுவேன் அப்படின்னு வில்லி என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. அப்ப வில்லி சொல்றாங்க, என்னங்க, உங்களால எனக்கு ஒரு உதவி ஆக வேண்டியது இருக்கு. அதுக்கு கேக்குறாரு அவரு, சொல்லு சந்திரா, என்ன உதவின்னு சொல்லு, நான் உடனே சொல்றேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நாளைக்கு ரேவதிக்கு நலங்கு வைக்கிறதா அக்கா சொல்லியிருக்கா. அந்த நலங்குக்கு கண்டிப்பா அந்த டிரைவர் பையன் வரதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணுவான். பட் அவன் வரவே கூடாது. அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த டிரைவர் பையன் இங்க வர முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு பிஸியான வேலையை ஏற்பாடு பண்ணுங்க. அவன் அப்படியே அந்த பிஸியில கண்டிப்பா இங்க வரமாட்டான். என்ன சொல்றீங்க? உடனே வில்லன் சொல்றாரு, சந்திரா, என்கிட்ட நீ பொறுப்பு ஒப்படைச்சிட்டியல்ல, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி, அந்த டிரைவர் பையன் அந்த நலங்கு வைக்கிற இடத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு வில்லி சொல்றாங்க. சரிங்க, அக்காக்காரிக்கிட்ட நானே இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். பட் இருந்தாலும் நான் தான் அவகிட்ட இதை பண்ணேன்னு சொல்லணும். நீங்க பண்ணீங்க அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாது. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இன்னும் தொடர்பு இல்லை அப்படின்னு அக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவர் சொல்றாரு, சரி சந்திரா, நீ கவலைப்படாத, விஷயத்த முடிச்சிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு. உடனே சந்திராவும் சரிங்க அப்படின்னு போனை கட் பண்றாங்க. அப்போ வில்லன் நேரா அவங்க சித்தப்பா கிட்ட, சித்தப்பா, நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அவரு கேக்குறாரு, சொல்லுடா மவனே. அதுக்கு இவரு சொல்றாரு, நாளைக்கு ரேவதிக்கு நலங்கு வச்சிருக்காங்களாம். அந்த நலங்குக்கு அந்த டிரைவர் பையன் போக கூடாது. என்னையும் சந்திராவையும் பிரிச்சான, அதுக்கு பழிவாங்குற நோக்கமா அவன் நாளைக்கு நடக்க போற நலங்குக்கு போக கூடாது. இப்படியே ஒவ்வொன்னத்திலயா கட் பண்ணி அவனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ண விடாம தடுக்கணும். இதை கேட்டதும் சித்தப்பா சொல்றாரு, செடிராம் அவனே, உனக்கு நான் உதவியா இருக்கேன், என்ன சொல்லணும், என்ன செய்யணும் சொல்லு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா, நீங்க வாங்க அப்படின்ட்டு நேரா கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒருத்தன் வரான். அவன் வந்ததும் வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, அங்க அம்மனோட கழுத்துல தாலி கிடக்கும். அந்த தாலிய கோவிலுக்குள்ள போயிட்டு யாருக்கும் தெரியாம நீ எடுத்துட்டு வரணும். அதுக்கு இவரு சொல்றாரு, சரி, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, இங்க பாருடா, நீதான் போயிருக்க அப்படிங்கிற தரையும் யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு அவரு சொல்றாரு, சார், நான் தான் போயிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, ஏன் சித்தப்பா நீங்க பயப்படுறீங்க? அதுக்கு அவரு சொல்றாரு, மவனே, அந்த அம்மன் கழுத்துல கிடக்குற செயின் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல போவோம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை நம்ம தான் எடுத்தோம் அப்படிங்கிற விஷயம் துளி அளவு இந்த கிராம மக்களுக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் நம்மள ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவாங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அதுக்கு இவரு சொல்றாரு, அப்படியா, சரி சரி, பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும். ஆனா நாளைக்கு நடக்க போற நலங்குக்கு அவன் போக கூடாது. அதுல மட்டும் நான் உறுதியா இருக்கேன். அதுக்கு இவர் சொல்றாரு, சரிடா மவனே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நேரா
அந்த திருடன் நேரா கோவிலுக்குள்ள போறான். அங்க போயிட்டு யாருக்கும் தெரியாம கதவை திறக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பெரிய கெட்ட கனவு வருது. யாரோ கோவிலுக்குள்ள புகுந்து அம்மனோட தாலியை எடுக்கிற மாதிரியே ஹீரோவுக்கு கனவு வருது. அப்ப ஹீரோ வந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றாரு. அப்ப ஹீரோவுக்கு ஒரே பதட்டமா இருக்கு. பாட்டி வந்துட்டு எதேர்ச்சியா ஹீரோவை பார்த்துட்டு, ஐயா பேராண்டி, என்னையா இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, கோவில்ல வந்துட்டு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி தோணுது. யாரோ அம்மனோட தாலியை எடுத்த மாதிரி தோணுது. அப்ப பாட்டி ஷாக் ஆகி, ஐயா பேராண்டி, ஏதாவது கெட்ட கனவா இருக்குயா, நீ தூங்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, எனக்கு என்னமோ அது கெட்ட கனவா இருக்கும்னு தோணல. நான் போயிட்டு கோவிலை பார்த்துட்டு வரேன். பாட்டி சொல்றாங்க, சரியா பேராண்டி, உனக்கு ஒருவேளை சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னா நீ போய் பார்த்துட்டு வரதுல எந்த தப்பும் இல்ல. நீ போய் பார்த்துட்டு வாயா அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா கோவிலுக்கு கிளம்புறாரு கார் எடுத்துக்கிட்டு. அப்ப பாட்டி நேரா அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு, என்னங்க பேரனுக்கு ஏதோ கெட்ட கனவு வந்துச்சான், கோவில்ல இருந்து அந்த அம்மனோட தாலி காணாம போன மாதிரி. இதை கேட்டதும் தாத்தா அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்ற? அப்ப பாட்டி சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, பேரன் அங்கதான் போயிருக்கான். தாத்தாவும் சரி அப்படிங்கிறாரு. ஹீரோ நேரா கோவிலுக்கு வந்துட்டு வர்றாரு. அதே நேரத்துல அந்த திருடன் தாலி எடுத்துட்டு போயிட்டு நேரா சிவனாண்டி கிட்டையும் அந்த முத்து கிட்டையும் கொடுக்குறாங்க. முத்து அந்த தாலிய பார்த்துட்டு, மவனே பாட்டியாடா, எவ்வளவு பல பலன்னு இருக்குன்னு, கிட்டத்தட்ட இது 50 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும் போலயே. இத போய் கொண்டு போய் அந்த அம்மன் சிலைக்கு போட்டிருக்காங்க. இது எவ்வளவு ரேட்டுக்கு போகும் அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா, இத கொண்டு போய் மட்டும் நம்ம அடமானம் வச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வசமா சிக்கிப்போம். இப்போதைக்கு நம்ம இதை ஒளிச்சு வைக்கணும், அதுதான் நம்மளோட முக்கிய குறிக்கோள். உடனே முத்து சொல்றாரு, சரி, இந்த இடமே நல்ல இடமா தான் இருக்கு. கோவிலுக்கு பக்கத்துல யாரும் தேடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துலயே நம்ம புதைச்சு வச்சிரும் அப்படின்னு அந்த இடத்துல குழி தோண்டி அந்த தாலியே புதைக்கிறாங்க. அப்போ அந்த திருடன் சொல்றான், ஐயா, யாரோ வர மாதிரி இருக்கு. அப்ப ஹீரோ காரை கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. அப்ப அந்த 3 பேரும் ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆகி ஓடுறாங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த காரை விட்டு இறங்கி, என்னது, யாரோ வந்துட்டு போன மாதிரி இருக்கே அப்படின்னு ஹீரோ எங்க பார்த்தாலும் தேடுறாரு. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, யாரோ அந்த பக்கம் வந்திருக்காங்க, ஆனா யாருன்னு தெரியல அப்படின்னு ஹீரோ என்ன பண்றாருன்னா தேடிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அந்த சிவனாண்டி என்ன பண்றாருன்னா, சித்தப்பா, எப்படியும் அந்த தாலிய மரத்துக்கு கீழே நம்ம புதைச்சு வச்சுட்டோம். சோ கண்டிப்பா யாரும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாளைக்கு அந்த டிரைவர் பையன் இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்றாரு, ஆமாடா மவனே, நாளைக்கு காலையில நம்ம பெரிய பிரச்சனையா உண்டாக்கிடுவோம், வாடா அப்படின்ட்டு கிளம்புறாங்க. ஹீரோ வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. பாட்டி கேக்குறாங்க, பேராண்டி என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, ஏதோ எனக்கு கெட்ட கனவு போல. பாட்டி சொல்றாங்க, சரியா, அப்படி போய் தூங்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ போயிட்டு படுத்து கிடக்குறாரு. அப்ப ஹீரோவுக்கு தூக்கமே வரல. கண்டிப்பா ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு, ஆனா அது என்னன்னு தெரியல அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம பாட்டி போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. என் பேரனுக்கு ரொம்ப பெரிய கெட்ட கனவு வந்திருக்கு, எதனால அப்படின்னு தெரியல, கடவுளே நீங்க தான் எந்தவித பிரச்சனையும் இல்லாம நீங்க இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு பாட்டி சாமி கிட்ட கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா மறுநாள் காலை எந்திரிக்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு கிளம்புறாங்க. அப்ப பூசாரி போயிட்டு அம்மனோட சிலைய கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து பார்த்ததோட அவருக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அம்மனோட கழுத்துல இருக்கிற அந்த தங்க தாலிய காணும். அதை பார்த்ததும் அவர் அதிர்ச்சியாகி, ஐயோ, என்ன அநியாயம் இது அப்படின்னு சத்தம் போட ஊர் மக்கள் எல்லாரும் வந்து பாக்குறாங்க. பார்த்ததும் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ஊர் மக்கள் சொல்றாங்க, அம்மனோட கழுத்துல இருக்கிற தாலியை காணும். அன்னைக்கு பார்த்தா அம்மனுக்கு வந்துட்டு கண்ணீர் வந்திருந்துச்சு, இன்னைக்குன்னு பார்த்தா இப்படி தாலி காணாம போயிட்டு, இது அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கே அப்படின்னு. அப்ப சிவனாண்டியும் முத்தும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, அம்மனோட கழுத்துல இருக்கிற தாலி காணாம போயிட்டு. உடனே சிவனாண்டி சொல்றாரு, இதுக்குதான் நாங்க அப்பவே சொன்னோம், ஒண்ணு இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடிஞ்சா நடத்தணும், இல்லைன்னா வேற யாருக்கிட்டையாவது இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு கிளம்பிடணும். அதை விட்டுட்டு நான் தான் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ஐயர் சொல்றாரு, இங்க பாருங்க, சேதுபதி ஐயா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவங்களும் எல்லாரும் சேர்ந்து நேரா தாத்தாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு தாத்தாவை பார்த்துட்டு, ஐயா, ரொம்ப பெரிய அநியாயம் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க.
அப்ப தாத்தா கேக்குறாரு என்னாச்சு அப்படின்னு. அப்ப அவங்க விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதும் தாத்தா அதிர்ச்சி ஆகி சரி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேரன் எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு வராங்க. அங்க வந்துட்டு அம்மனோட கழுத்துல தங்கத்தாலி இல்லாதத பார்த்துட்டு தாத்தாவும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. தாத்தா கேக்குறாரு எப்ப காணாம போனுச்சு அப்படின்னு. அப்போ அங்க உள்ளவங்க சொல்றாங்க காலையிலே வந்துட்டு கோவில் கதவை திறந்தோம் அப்பதான் காணாம போனுச்சு அப்படின்னு சொன்னதும் தாத்தா வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. சரி யாரும் கவலைப்படாதுங்க, இன்னும் நல்ல நேரம் முடியறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு. அவங்க சொல்றாங்க நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு இங்க பாருங்க, அந்த நகைய பத்திரமா கொண்டுட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ஹீரோ வந்துட்டு எங்க பார்த்தாலும் தேடுறாரு. அப்ப ஹீரோ வந்துட்டு காரை கொண்டாந்து நிப்பாட்டமா மரத்துக்கிட்ட யாரோ நின்ன மாதிரி நைட்டு தோணுச்சு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா கரெக்டா அந்த மரத்துக்கிட்ட போறாரு. பார்த்தா அந்த மரத்துக்கிட்ட லைட்டா ஈரமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோ அந்த மண்ணுக்குள்ள இருந்து அந்த தாலியை எடுக்கிறாரு. ஹீரோ அந்த தாலி எடுக்கிறத பார்த்துட்டு சிவனாண்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நேரா அவங்க எல்லாரையும் பார்த்து இங்க பாருங்க, தாலி இந்தல இருக்கு, யாரோ நைட்டு வந்துட்டு திருட வந்திருக்காங்க, நான் வந்துட்டு வரத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி இந்த நகையை அங்கனையே புதைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க போல. உடனே பூசாரி சொல்றாரு யாருக்குதான் இவ்வளவு தைரியம் வரும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு வேற யாரு, இன்னும் நிக்கிறாங்களே இந்த சிவனாண்டி, இவனுங்க தான் வந்துட்டு ஆளை செட் பண்ணி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானுங்க. இது கேட்டதும் பூசாரிங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. சேதுபதி கேக்குறாரு பேராண்டி இவனுங்க தான் பண்ணாங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா? அப்ப ஹீரோ சொல்றாரு ஆமா தாத்தா, இவனுங்க தான் பண்ணானுங்க அப்படின்னு உறுதியா எனக்கு தெரியும். இவனுங்களை தவிர்த்து வேற யாரு தாத்தா இவ்வளவு பெரிய தைரியமான வேலையை பண்ண போறா? இந்த ஊரு நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல முழு மூச்சா இருக்கிறவனுங்க இவனுங்க மட்டும்தான், வேற யாரும் இந்த மாதிரி தீவிரமா இல்ல. உடனே தாத்தா சொல்றாரு மகனே, இவனுங்களுக்கு சரியான தக்க தண்டனை கொடுத்தாதான் இவனுங்கெல்லாம் சரிப்பட்டு வருவானுங்க, இல்லைன்னா இதே மாதிரி தொடர்ந்து வாலாட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அப்போ பூசாரி சொல்றாரு ஐயா, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, இந்த தாலிய சாமிக்கு போட்டே ஆகணும், நாங்க சாமிக்கு போடுறோம் அப்படின்னு தாலிய சாமிக்கு போட்டுட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இத பார்த்துட்டு சிவனாண்டியும் முத்துவும் ஷாக் ஆகுறாங்க. முத்து சொல்றாரு எப்படி நம்ம அவனை இவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு அதான் சித்தப்பா எனக்கும் தெரியல, இவன் ஏதாவது ஒரு வகையில கண்டுபிடிச்சு நமக்கு அடுத்தடுத்து ஆப்பு வச்சுக்கிட்டே இருக்கான், இவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே நமக்கு பெரிய போர்க்களமா இருக்கும் போலயே அப்படின்ட்டு பேசுறாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு சித்தப்பா இதுக்கப்புறமும் இந்த இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது, இந்த இடத்துல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்கள பிடிச்சிட்டு அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுப்பாரு. இதுதான் அப்கமிங் எபிசோட்ல நடக்க போற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. என்னதான் வந்துட்டு அவங்க ஹீரோ கிட்ட பல தடவை பிரச்சனையில சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு அவங்க தண்டனையை அனுபவிச்சாலும் அவன் ஒரு காலம் திருந்துற மாதிரியே தெரியல. இதே மாதிரி வேற ஏதாவது பிரச்சனையில சிக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஊரை நல்லா இருக்க கூடாது அப்படின்னு அவங்க மும்மரமா நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ இவங்க எல்லாருக்கும் எப்ப வந்துட்டு சரியான பதிலடி கொடுப்பாரு, மறுபடியும் இவங்க ஊர் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறாரு, இதுதான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே பிடிக்குமா? இந்த ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல இருக்கு. என்னென்ன டிசைன்ஸ்ல இருக்கு அப்படின்னா 5 petal ஃப்ளவர் கிளிப், கிளாக் கிளிப், கிளாசி லுக்ல பிக் சைஸ் ஃப்ளவர் கிளிப் எல்லாமே நம்ம கிட்ட ரொம்ப குவாலிட்டியோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல இருக்கு. நீங்க வீட்ல இருந்தே பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கிளிப்ஸ் கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும். வேணும் அப்படின்னா சீக்கிரம் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். ஸோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.